ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் நைட் சாப்பாட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாபிக்கு போட போகிறோம். சரி, பாபிக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி 3 கோழி வாங்கி இன்னைக்கு ஒரு புடி. சரி, எல்லாரும் வாங்க. இப்போ எல்லாத்தையும் காட்டிக்கலாமைக்கு என்று சொன்னால் இப்போ எல்லோரும் தெரியும் தானே, நைட் டைம் எப்படி ஈப்பாங்க நம்ம பிள்ளைகள்னு சொல்லி. அதை சொல்லி இப்போ நம்ம டிரெக்டாக எப்படி பாபிக்கு போடுறேன்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்து நம்மளோட கோகிநாடா தருவார். கோகிநாடா வேணி காட்டையெல்லாம் வேணி சரியில்லை தானே. சொல்லி கோகிநாடாவை நாங்கள் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணோம் யாருன்னு சொல்லி. இப்போ எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன் நீங்கள். கோகிநாடா இப்போ முதல்ல என்ன செய்கிறீங்க நீங்கள்? கோழியை க்ளீன் பண்ணுறோம். கோழியை க்ளீன் பண்ணி இப்போ எல்லாம் பார்ட்ஸாக வெட்டிட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு இதில் இருக்கிற ஒரு கோழியை ஃபுல் கோழி ஏன்னா. சரி, இப்போ அடுத்த கோழியை பார்ப்போமே. நீ இப்போ அடுத்த கோழியா சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? மசாலா பிடிக்கிறது நம்ம கோழியை கீரை போகிறோம், அதாவது வெட்ட போகிறோம். ஒரு செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் இப்படி செய்கிறேன். இந்த பார்ப்போம் மீன் இதை வச்சு இது கீரணும். மசாலா பார்த்து அந்த உள்ளுக்கு போவோம். இல்லாட்டி இந்த சும்மா இப்படி பச்சை மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஏன்னா உள்ளுக்கு டேஸ்ட் கொண்டு வராது. கீரி நல்லா மசாலா பூசணும். அது சரி, இந்த மசாலா பூசுறோம். எப்படி இருக்கு கோழி? அறுத்தது இப்பயே வாய் ஊறுது. அப்ப எல்லாம் போட்டு இட்ட மட்டை செய்து இன்றைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. சரி, இப்போ நம்ம மசாலா தடவும் போது அடுத்து இதை பார்ப்போம் வேணா. ரஷாத் ப்ரோ, இப்போ என்ன செய்றீங்க? மசாலா தடவும் கோழி. இது என்ன மசாலா? தந்தூரி மசாலா. இப்போ நீங்கள் சிக்கன் தந்தூரியா போட போகிறீங்க? பஸ்கான் ப்ரோ, இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன்கள் என்ன மாதிரி சொல்லுங்க. இது அவர்கிட்ட தான் விளங்கும். நமக்கு அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் செஞ்சு தந்தால் நம்ம இன்றைக்கு ஒரு புடி டேஸ்ட் பண்ணி பார்த்து வேணா சொல்லிடுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவோம் வேணா. இப்போ ரஷாத் ப்ரோ, இதுக்கு நம்ம வேறு என்ன சாமான்லாம் போடுறது? மசாலா தந்தூரி மசாலா போடுறது வேறு. இப்போ என்ன போடுறீங்க? கொச்சிக்காய் தூள் போட போகிறோம். கொச்சிக்காய் தூளா? அடுத்து தயிர் போடணும். தயிரா? தயிரா? இப்போ 3 கோழிக்கு வந்து 2 தயிர்ண்ணா. சரி, எலுமிச்சம்பழம். இப்போ நம்ம வந்து 4வது எலுமிச்சம்பழம் போட போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்தியா வீடியோக்களில் இப்படியெல்லாம் பார்த்திக்கணும். இப்போ நம்மளோட வீடியோக்கள் பார்த்து இப்போ ரியலாக பார்க்குறோம், கிளியராக மக்களுக்கு நாங்கள் லைவாக காட்டுறோம். இப்போ நம்மளோட என்ன ஐசிஎஸ்டியில் இதே மாதிரி ஒன்று செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஐசிஎஸ்டி மாணவர்களுக்கு வேண்டாம் நம்ம ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்போம். வேணா ஃப்ரீயாண்டா தெரியும் தானே. நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாதிரி இருக்க வேண்டிய இப்போ யூடியூப் சேனலில் செஞ்சு கொடுப்போம். வேணா நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாதிரி என்று சொன்னால் இப்போ நமக்கு இந்த கதைக்கிறெல்லாம் வீடியோவில் அரைவாசியில் இல்லாட்டி முக்கால்வாசியில் தான் வரும். அப்போ அவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்களுக்கு தான் இப்போ நம்ம விளங்கும். இப்படியெல்லாம் நம்ம கதைச்சிக்கிறேன் விளங்குதா? நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுறாங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு மட்டும் அந்த ஏற்பாடு செய்யும். இல்லாட்டி மக்களே சும்மா செய்ய போகிறோம். செஞ்சு வேலை இல்லைன்னா பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ காட்டுங்க இதில் தான் இன்றைக்கி பாபிக்கு போடுறதுக்கு கூடிய சாமான்கள். அப்போ வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். வேணா ரோஷாத்? மிக்ஸ் பண்ணி நம்ம கோழி மேலே இன்னும் கொஞ்சம் மைட்டம் கொண்டு வந்தீங்க. அது உங்களுக்கு செல்ல இல்லையா மச்சான்? சொல்லுங்க மச்சான், என்னென்ன மிக்ஸ் பண்ணினு? இது வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம இதுல போடுறோம். தயிரோட மிக்ஸ் பண்ண போறோம். கப்பை நல்லா வலிச்சு எடுக்கணும். மீன் வேறையும் செய்ய போறான்னு நம்முடைய யாசிர் மோலை ஆசிர் ப்ரோ வந்து ஆசிர் ப்ரோ தான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன். குக் வந்து யாசிர் மாட்டேன். இவரு யாசிரா
இப்போ நம்ம கடைசியில் போடுவோம் யார் யார் என்னன்னு சொல்லி கடைசியில் குரூப் ஃபோட்டோ ஒன்று போடுவோம். ஓ ஓ ஓ அவர் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுவோம். வீடியோவில் வந்து நம்மளோட வீடியோ மெயினாக வந்து ஐசிஎஸ்டி பிள்ளைகள் தானே பார்க்குறேன். இப்போ ஐசிஎஸ்டியில் ஒன்று செட் பண்ணுவோம் மினி. இப்போ வந்து நம்ம தேசிக்காய புளிகிறோம் என்ன தேசிக்காய புளிகிறோம். இப்போ வந்து இது என்ன மசாலா தூள் மிக்சிங் ஒன்று என்ன இது என்னன்னா கடவுளி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் செய்கிற சாமான் உண்டு. கொட்டும் எல்லாம் நமக்குள்ள தான் சகஜமில்லை. எப்படி வாசம் கொஞ்சம் பாருங்க. ஈமண்ணாக்க அடிக்குதே. வீட்டுல செஞ்சு எடுக்கணும். ஒரிஜினல் பாட்டு வேணா அதுதான் கோழி இதான் இந்த மாதிரி ருசி எந்த அளவுக்கு பிணையிறாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடும் வேணா. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் வந்து கை க்ளோஸ்லாம் போட்டு செய்யலான்னு. ஆனால் இது என்னென்னு சொன்னால் நம்மளோட இந்த கை நேச்சுரலாக நம்மளோட கையால் செய்யக்குள்ள தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் வேணா. இப்போ வந்து உப்பு மிக்ஸ் பண்ண போகிறீங்களா? இப்போ வந்து உப்பு போடுறோம் வேணா. உப்பு பார்த்து போடுங்க. ஓ சரி போதும். கல் உப்பு தானே. இப்போ நீங்கள் வந்து உப்பு தண்ணியை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் தண்ணி ஊற்றினா என்ன நடக்கும் சார்? தண்ணி ஊற்றினா கோழியில் மசாலா பிடிக்காது. மசாலா பிடிக்காது, தண்ணி மாதிரி போயிடும் வேணா. இதுதான் நம்ம யோகட்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண இதை கலக்கிறோம் வேணா. நல்ல உங்களுக்கு உரைப்பு வேணும்னு சொன்னால் நம்ம அந்த மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த கொஜிக்கத்தூள் அதெல்லாம் போட்டால் சரி ஏன்னா. இப்போ முடிய மட்டும் அடிச்சு விட்டுருவாங்க. எல்லாம் போட்டு இப்போ நம்மளோட கலவை ரெடி ஆகிட்டேண்ணே. இப்போ வந்து நம்ம அடுத்தது இதுக்கு மேலே பூசரி அப்படின்னு அதில் பற்றி பார்க்க போகிறோம் வேணா. சரி பாருங்க எந்த அளவுக்கு நம்ம போட்டு பெரட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் நெருப்பாக டேஸ்ட். கோகிமார் வாங்க. நம்ம வந்துட்டு கோகிமார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் வர மாட்டீங்க. கோகி வந்து வைக்கப்படுறாரு. கடைசியில் நான் யார் கோகின்னு காட்டுறேன். இல்லை கடைசியில் குரூப் ஃபோட்டோ ஒன்று போடுவேன். இப்போ கோகி வந்து வைக்கப்படுறாரு என்று சொன்னால் இப்போ இதில் பார்த்துட்டு நிறைய ஓடர்கள் வந்தால் அவருக்கு கொஞ்சம் அவர் வந்து படிக்கிற பொடியும் தானே சரியில்லை. இப்போ யூனிவர்சிட்டி இப்போ நம்ம பிள்ளைகள் தான் பார்த்துட்டு இப்போ உடனே இப்போ எங்களுக்கு வேறு இப்படியான மாப்பிள்ளைகள் தான் வேணும் அப்படி வேறு கல்யாணம் முடிக்க போகிறார் அந்த போட்டி அவருக்கு வந்து இப்போ பெருமை பிடிக்காது. அதுக்காக தான் அவர் முகத்தை காட்டுறாரு. இல்லை இன்ஷால்லா நம்ம கடைசியில் குரூப் ஃபோட்டோவில் போடுவோம் யாருன்னு சொல்லி. இப்போ வந்து என்ன செய்யறது ப்ரோ? இப்போ எல்லாம் எடுத்து பேர் வைக்கிறீங்களா? மசாலா பிடிக்கிறது வைக்கணும். மசாலா பிடிக்கிறது இப்படி வச்சு இப்படி ஒரு அரை வர என்ன மாதிரி இது ஊற வைக்கிறீங்க? அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்குமெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா டாக்குனாலும் பிடிக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லையா சொல்லி இப்போ நம்ம வந்து ஒரு அரை வைப்போம். அரை ஹவர் மேக்ஸிமம் நம்மளுக்கு லேட் ஆகுது ஊறும். நம்ம அடுப்பு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வைப்போம். கொஞ்சம் வைப்போம். நம்மளுக்கு டைமும் லேட் ஆகுதுவா. கைஸ் நாங்கள் இப்போ சிரட்டையை உடைக்கிறோம். இதாகி பாருங்க சிரட்டை இதான் உடைக்கிறோம். இப்படி உடைச்சி எப்படி கொட்டுறோம்னு பாருங்க. நடந்துட்டு போயிட்டு படுத்துருவாங்க போல. எவ்வளோ தூரமாங்கள நடக்கணும் பதில் என்ன என்ன வீடியோ ஓன் பண்ண ஒழுங்கா வர இல்லையோ. நெருப்பு பிடிக்கிட்டு. ஓகே காய்ஸ் நாங்கள் இப்போ நெருப்பு பற்ற வச்சுட்டோம். அடுத்த ரஷாத் என்ன செய்ய போகிறோம்? தணலாகணும். நெருப்பு வந்து தணலாகணும். அந்த சிரட்டை இந்த சிரட்டை வந்து தணல் பருவத்துக்கு வந்தால் தான் நான் வந்து அதில் பேர் என்ன பாபிக்கு வந்து நல்ல நெருப்பு எடுக்கும். ஏன்னா நெருப்பு எடுத்து அதே சுடலாம். அதை தாண்டா வாப்பா நெருப்பு எடுக்கும்னு சொல்றது. கீழே தட்டுங்க. நல்ல ஐடியோ. சரி அது சைட்டாக இருக்கும். தலையில தான் நான் போடுவேன்.
என்ன நடக்குற சார்? என்ன செய்யறோம்னா கோழி சுடுறோம். இப்போ கீழ் சைடில் நல்லா வெந்துட்டு அதை அப்படி மேலே பெரட்டி வச்சுக்கணும். இப்போ மேலே இந்த சைடை நீங்கள் கீழே வச்சுக்கிறீங்க. இது என்ன இப்போ காற்று அடிச்சா இன்னும் கொஞ்சம் இது வேகுமா? இப்போ என்ன ரசாத் ப்ரோ செய்யறோம் நம்ம செக் பண்ணுறோம் வேணா. என்ன மாதிரி அவிஞ்சிட்டா? டேஸ்ட் பண்ண தருவீங்களா எங்களுக்கு? கவர் கையிட்டு ஒரு துண்டு தாங்கலாம் ப்ரோ. நாங்கள் டேஸ்ட் கத்தி டக்குனு கொண்டு கத்தி தான் கத்தி தான் என்ன மாதிரி அவிஞ்சிட்டா பாருங்க. எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்க. ஓ ஆமாட்டா சரி அண்ணாரி இப்படிதான் பாக்குறேன். எப்படி பருவம் பாக்குறேன்னு பாருங்க. இப்படி கத்தி குத்துன உடனே அப்படி உள்ளுக்கு போகணும். மேலே அப்பா பருவத்துக்கு வரும். ஈக்குவல் துண்டால குத்தணுமா? தொங்கல் வந்து காணாது. கோழி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப நீங்க எக்ஸ்ட்ராலாம் பூசிட்டீங்களா? நான் தூங்கணும் சுட்டி இப்படிங்கல. இப்போ இடையில இப்போ ஃபஸ்ட்டு தடவை கீழே கீழே கொஞ்சம் நேரம் வச்சு அவிஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூசணுமாண்ணா? வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டீங்கன்னு அன்பளிப்பு உங்களுக்கு ஒரு சுண்டு எப்படி இருக்கீங்க பார்த்து வச்சுருங்க. மட்டும் சரி நெருப்பா சுப்பிரி நான் எடுத்து சாப்பிடுவேன். நீ தாம தவைக்கு தெண்டகோ மல்லி ஓ ஆரக்க தெண்டகோ हरी हरी वीडियो मामा ऑफ करना मामा ऑफ करना हरी हरी सुपरी सुपरी ஓகே எஸ் பாருங்க. இப்போ நம்ம கலட்டுறோம் பாருங்க. தாட்டுங்க தாட்டுங்க. இப்படி இதுக்கு தான் புத்திசாலியில் கொஞ்சம் நம்மளோட கூட எல்லாம் வச்சுக்கொள்றீங்க. சுட இல்லையா ப்ரோ உங்களுக்கு? பழகிட்டா ஆனால் இது இல்லை இதில் ஹைலைட் வந்து என்ன தெரியுமா? இதில் வைக்கிற எடுக்கிறீங்க ஹைலைட். ஆமாம் இதான் பஞ்சம் பார்த்து பார்த்து இல்ல வைங்களா பாருங்க. ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் பாருங்க. சுட சுட பராட்டா, சுட சுட கோழி, மட்டை சீதி. இங்க பாருங்க. வந்தா வாரு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மட்டை சீரி தேசி புளி ஊற்றி இருந்தாங்க ஜோஸு. கதைங்களாண்டா ராவ் 4 மணிக்கு கதைக்க சொன்னா எண்ணத்தை போட்டு கதைப்பானு. எப்படி சம்பளம் கொண்டு